இந்திய கல்வித்துறை சந்தித்து வரும் கடுமையான சவால்கள் குறித்த முக்கிய தரவுகள் வெளியாகியுள்ளன. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்தியாவில் சுமார் 10 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மேலும் 1 லட்சம் பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டு மட்டுமே இயங்குகின்றன. ஆரம்ப கல்வி தட்டுப்பாட்டில் 90% பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலேயே நிலவுகிறது. கல்வி தகுதி தேர்வில் 4 பேரில் ஒருவர் மட்டுமே தேர்ச்சி பெறுகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளி ஆசிரியர்களில் 50% பேர் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமின்றியே பணிபுரியும் சூழலே காணப்படுகிறது. மேலும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சராசரியாக 20,000 ரூபாய் மாத ஊதியம் பெறுகின்றனர். மறுபுறம் தனியார் பயிற்சி மையங்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. நகர்ப்புறங்களில் 45% மாணவர்களும், கிராமப்புறங்களில் 33% மாணவர்களும் தனியார் படிப்புகளை நாடுகின்றனர். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் தனியார் பயிற்சித்துறையின் மதிப்பு சுமார் $650 கோடி மதிப்பிடப்பட்டுள்ளது. சராசரியாக இந்திய நகர்ப்புற குடும்பங்கள் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் தனியார் பயிற்சிக்கு செலவிடுகின்றன. பள்ளிக் கல்வி மட்டுமே போதாது என்ற எண்ணமே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது.